அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிக்கிற காட்டி படம் ஜூலை 11 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. சசிகுமாருடைய ஃப்ரீடம் டீசரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜூலை 10 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். பிரபாஸுடைய தி ராஜசாபு படம் டிசம்பர் 5 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ராமுடைய பறந்து போ டீசரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜூலை 4 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். குட் வைஃப் ஒரு புதிய தமிழ் வெப் சீரிஸு சீக்கிரமாகவே வெளியாக போகிறது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஜனநாயகனில் தளபதியோடைய போர்ஷன்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத வருகிற ஜூன் 21 மற்றும் ஜூன் 22 ஜனநாயகன் அப்டேட் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் அப்டேட்டு தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக வெளியாகாது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஎன்ஏ படம் ஜூன் 20 வேர்ல்டு விட தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. ஜனநாயகன் படத்துக்கான மலேசியா ரைட்ஸை மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் வாங்கியிருக்காங்க. பென்ஸிலிருந்து நிவின் பாலி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு சமீபத்தில். இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாத அந்த படத்தில் வில்லன் ரோலில் நடிக்கிறாரா நிவின் பாலி, இது நியூஸ் வந்திருக்கு. லவ் மேரேஜ் ஜூன் 25 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இது ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ரீடம் படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸை யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. விடுதலை பார்ட் 2 டைரக்டர் கட்டு ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு அமேசான் பிரைம் வீடியோவில். தியேட்ரிக்கல் வெர்ஷனு 2 hours 37 minutes, ஓடிடி டைரக்டரின் கட்டு வெர்ஷனு 3 hours 7 minutes. அட்லி டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்துக்கான அப்டேட்டு இன்று 11 AM ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அனௌன்ஸ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டோட்டலாக அந்த படத்தில் 5 ஹீரோயின்ஸ் இருக்காங்களாம். தீபிகா படுகோன், மிருனால் மற்றும் ஜான்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் கைதி 2 தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதற்கு பிறகு அமீர் கான் நடிக்க போகிறாரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில். இது சூப்பர் ஹீரோ படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தனுஷுடைய இட்லி கடை பேக்ரவுண்டு ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இட்லி கடை படம் தனுஷுடைய 3 ரிலீசஸ் இந்த வருஷத்தில். தமிழில் இட்லி கடை, தெலுங்கில் குபேரா மற்றும் இந்தியில் டெரஸ்கே மெயின் படம். சூர்யா 46 படத்துக்கான டீம் பழனி முருகன் கோயிலில் இருக்கிற ஸ்டில்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கு ஜூன் 9 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சூர்யா கம்ப்ளீட் பண்ணியிருக்காராம். சூர்யா 45 படத்தில் அவருடைய போர்ஷன்ஸை இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருடைய லுக்கை அந்த படத்தில் ரவி மோகன் தயாரிக்கிறாரு. இது அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அவர் தயாரிக்கிற ஃபர்ஸ்ட் படத்தை அவருடைய டைரக்ஷனில் யோகி பாபு நடிக்க போகிறாரு. கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டு வைப்பு சாங்கான ப்ரோமோ வீடியோ சீக்கிரமாகவே வெளியாக போகிறது. தி ராஜேந்தர் இந்த சாங்கை பாடியிருக்காரு அனிருத் மியூசிக்கலில். வாடி வாசல் ஷூட்டிங்கு கண்டிப்பாக நடக்கும். அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ப்ரொடியூசர் தானும் சொல்லியிருக்காரு. ரீசன்ட் இன்ட்ராக்ஷனில் வாடி வாசல் படம் டிராப்டு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்தது சோசியல் மீடியாஸில். டெரஸ்கே மெயின் இப்போ ஃபைனல் ஸ்கெடியூலில் இருக்காங்களா வாரணாசியில் அண்டர்வேல. தனுஷ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய நெக்ஸ்ட் படத்துக்கான ஷூட்டிங்கை. வட சென்னை 2 ஷூட்டிங்கு அடுத்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தனுஷுக்கு பேர் ஆடியோ லஞ்சில் சொல்லியிருக்காரு. ப்ராஜெக்ட்டு ஃபைனலாக நடக்கிறது. வெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெற்றிமாறன் டைரக்ஷனில் வி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சிம்பு நடிக்க போகிறாரு. வெற்றிமாறனுடைய நெக்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.